இங்கே சில வினாக்களை பார்ப்போம். குழந்தைகளை பாராட்டுவது, அன்பு காட்டி அரவணைப்பது போன்ற செயல்கள் எவ்வகை கற்றலை தூண்டும்? அதாவது குழந்தைகள் நல்லா படித்தாங்கன்னா ஆசிரியர்கள் பாராட்டுவாங்க அப்படின்னு கற்றுக்கொள்ளுது. ஆக்கநிலை இருத்தம். அடுத்து, உட்காட்சி மூலம் கற்றல் நிகழ்வதை சோதனையின் மூலம் நிரூபித்த அறிஞர். கோலர். அவர் தன்னுடைய சோதனைக்கு சிம்பன்சி குரங்கை பயன்படுத்தியிருப்பார். அடுத்து, மனதில் திடீரென ஒரு பொறி தோன்றி அதனால் அச்செயல் உடனே முடிவுக்கு வருவது. இங்கே பொறி அப்படின்றது யோசனை. அந்த உட்காட்சி மூலம் கற்றலில் அந்த சிம்பன்சி குரங்கு அதுக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றி அந்த 2 சிறிய கோள்களை ஒன்றோட ஒன்று பொருத்தி அந்த வாழைப்பழத்தை எடுத்துச்சு இல்லையா, அதை தன்னுடைய அறிவை பயன்படுத்துச்சு. அதனால் இது அறிவுசார் நிலை கற்றல். அடுத்து, பாவ்லவ் தன்னுடைய சோதனைக்கு எந்த மிருகத்தை பயன்படுத்தினார்? ஆப்ஷன் டி, நாய். அடுத்து, குழந்தைகள் தான் பார்ப்பவர்களைப் போலவே பேசவும் நடக்கவும் முயற்சிக்கிறது. இது எவ்வகை கற்றல்? ஒருத்தர் போலவே அது செய்கிறது போல செய்தல். அடுத்து, நியூட்டன், ஐன்ஸ்டீன், எடிசன், ராமானுஜம் போன்ற மேதைகள் டேஷ் கற்றல் மூலம் அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி உள்ளனர். ஆப்ஷன் டி, உட்காட்சி வழி கற்றல். அந்த சிம்பன்சி குரங்கு ஏற்கனவே பயன்படுத்திய யோசனையை வச்சு ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த மாதிரி அறிவியலாளர்களும் ஏற்கனவே அவர்களுக்கு இருந்த அறிவை பயன்படுத்தி புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் உட்காட்சி வழி கற்றல். அடுத்து, பாராட்டுதல், பரிசு பொருட்கள் தருதல், விளையாட அனுமதித்தல் போன்றவை எவ்வகை தூண்டலை ஏற்படுத்தும்? ஆப்ஷன் பி, வலுவூட்டும் தூண்டல். அடுத்து, மீண்டும் மீண்டும் பயிற்சி அளித்தல் எதை வலுவூட்டும்? கற்றல். ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா அதை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். அடுத்து, ஆசிரியரின் அன்பு, அரவணைப்பு, பாராட்டு போன்றவை குழந்தைகள் கற்றலில் ஆர்வம் காட்ட உதவும். இச்சூழல் எவ்விதியினில் அடங்கும்? விளைவு விதி. இங்கே தாண்டெக் முயன்று தவறி கற்றல் அந்த கொள்கையில் அவர் சொல்லியிருப்பார். ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. இங்கே விளைவு விதி. குழந்தைங்க நல்லா கற்றல் செயலில் ஈடுபட்டாங்கன்னா ஆசிரியர்கள் பாராட்டுவாங்க, அன்பு காட்டுவாங்க. ஸோ இந்த விளைவு ஏற்படுறதுனால விளைவு விதி. அடுத்து, நெடுங்கால நினைவிற்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் பெரிதும் உதவுவது எவ்வகை கற்றல்? அறிவுசார் கற்றல் அணுகுமுறை. இப்போ நம்ம பள்ளி குழந்தைகள் இப்போ கற்றுக்கொள்கிற விஷயம், அந்த கற்றுக்கொண்ட விஷயத்தை எதிர்காலத்தில் பயன்படுத்துவாங்க. அதுதான் அறிவுசார் கற்றல் அணுகுமுறை. அடுத்து, மீன் குஞ்சு பிறந்த உடனேயே நீந்துவது எவ்வகை கற்றல்? இயல்பூக்கம். அது இயல்பாகவே பிறந்த உடனே நீந்தும். அதனால் ஆப்ஷன் பி, இயல்பூக்கம். அடுத்து, P.F. ஸ்கின்னர் தன்னுடைய சோதனை ஆய்வுப் பொருளாக எதை பயன்படுத்தினார்? வெள்ளை எலி. அடுத்து, விலங்கினங்களும் பறவைகளும் கற்றுக்கொள்வது எவ்வகை கற்றல் படிநிலை? ஆப்ஷன் ஏ, தூண்டல் துலங்கல் கற்றல் முறை. இப்போ இந்த பாவ்லவ் நாய் அதை பயன்படுத்தி ஒரு சோதனை செய்திருப்பார். அதாவது உணவு அப்படின்ற ஒரு தூண்டல் கொடுக்கும்போது
அதுக்கு இயற்கையாகவே உமிழ்நீர் சுரக்கும் துலங்கல். அதனால் தூண்டல் துலங்கல் கற்றல் முறை. ஆப்ஷன் ஏ. அடுத்து வலுவூட்டல் என்பது ஒரு தூண்டுகோல், ஒரு ஸ்டிமுலஸ். நம்ம தூண்டுதல் கொடுக்கறது தான் வலுவூட்டல். அடுத்து தூண்டுதல் இல்லாமல் புலன்களால் உணர்வது என்பது டேஷ் உணரும் ஆற்றல். இப்போ ஒரு வடை சுடுறாங்க, வடை சுடும்போது நம்ம இந்த வாசனையை மட்டும்தான் உணர முடியும். அதனால் இது உணரும் ஆற்றல். வெளிப்புறம் இருந்து எந்தவித தூண்டலும் நமக்கு வரல, ஆனால் நம்ம புலன்களை பயன்படுத்தி அந்த வாசனைகளை உணர்கிறோம். அதனால் அது உணரும் ஆற்றல். அடுத்து செயல்பாட்டு ஆக்கநிலை இருத்தல் கொள்கையை தோற்றுவித்தவர் P.F. ஸ்கின்னர். அவர் அந்த வெள்ளை எலி சோதனையை பயன்படுத்தியிருப்பார். அடுத்து ஆயத்த விதியை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் சி தாண்டேக். அடுத்து உட்காட்சி மூலம் கற்றல் எனும் கொள்கையை கூறியவர் கோலர். சிம்பன்சி குரங்கை பயன்படுத்தியிருப்பார். அடுத்து முயன்று தவறி கற்றல் எனும் கோட்பாட்டை உணர்த்தியவர் ஆப்ஷன் ஏ தாண்டேக். அது பூனையை வச்சு அந்த சோதனை செய்திருப்பார். அதனால் ஆப்ஷன் ஏ தாண்டேக்.